மனித உரிமைகள் கழகம் நிறுவன தலைவர் மற்றும் பொதுச் செயலாளர் டாக்டர் எஸ். சுரேஷ் கண்ணன் அவர்களின் தலைமையில் அனைத்து மாவட்ட செயலாளர் கூட்டம் 27/4/2024 ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணி அளவில் சேலம் அன்னதானப்பட்டி காவல் நிலையம் அருகில் ஸ்ரீனிவாச மகாலில் சிறப்பாக நடைபெற்றது. இந்நிகழ்வில் தலைமை கழக செயலாளர்கள் ஆர். வடிவேல் மற்றும் மா. விமல்ராஜுடன் எஸ்.கே.பி. பார்த்திபன், மாநில இணை பொதுச் செயலாளர் பி. கோவிந்தராஜ், மாநில துணை பொதுச் செயலாளர் சேலம் விக்னேஷ், மாநில அமைப்பு செயலாளர் மற்றும் ஏனைய மாவட்ட மாநில அனைத்து நிலை பொறுப்பாளர்களுடன் ஏராளமான பொதுமக்களும் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். பல தெளிவு இல்லாம இருக்கும், பல பேருக்கு பல தெளிவு இல்லாம இருக்கும். என்ன செய்ய போறாங்க புரியாம இருக்கும். இவங்களோட செயல்பாடு என்ன திட்டமிடல், என்ன செய்ய போறாங்க எதுவுமே தெரியாது. ஆனா நீங்க கொடுத்த வேலையை உங்க பகுதியில் முடிஞ்ச அளவு பண்ணிட்டே இருக்கீங்க. இதுல சர்வதேச உரிமைகளும் மாபெரும் இயக்கமா செயல்பட்டு இருக்கு. மற்ற இயக்கங்களுக்கு தான் செயல்பட ஆரம்பிக்குது. மனித உரிமைகள் அரசியல் கட்சி செயல்பட்டு கொண்டே இருக்கிறது. இந்த கழகத்தின் ஒருங்கிணைப்பு, இந்த கழகங்களின் ஒருங்கிணைப்பு ரொம்ப முக்கியமான விஷயம். 30 அமைப்புகள் நம்ம கொண்டு வந்திருக்கோம். 30 அமைப்புகள்ல 30 கான்ட்ரிபியூஷன் கொண்டு வந்திருக்கோம். 30 விதமான செயல்பாடுகள் கொண்டு வந்திருக்கோம். 30 அமைப்பு செயல்பாடுக்கும் 30 வகையான செயல்பாடுகள் இருக்கும். 30 அமைப்பு செயல்பாடு வந்திருக்கோம். முக்கிய தலைவர்கள் ஒரு 30 பேரை உட்கார வச்சிருக்கோம். ஏன்னா அந்த அமைப்பு தான் பெரிய அமைப்பு. அந்த அமைப்புக்கு அதிகபட்ச அங்கீகாரம் கொடுத்திருக்கோம். தினேஷ் தலைமையில 30 பேர் கொடுத்திருக்கோம். மற்ற அமைப்புகளுக்கு 5 பேர் அந்தந்த அங்கீகாரம் கொடுத்திருக்கோம். என்ஜிஓ எல்லாம் பாத்தீங்கன்னா 2 பேர் அவங்க தலைமை கழகத்தில் இருக்கவங்க கொடுத்திருக்கோம். மற்றவங்க எல்லாருமே மனித உரிமைகள் அரசியல் கட்சி நிர்வாகிகள் எல்லாருமே வந்திருக்காங்க. வாங்க பாட்டாளி மக்கள் கட்சி சொன்னது வாங்க. பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக நடைபெறக்கூடிய நிகழ்ச்சிக்கு இங்க வந்து சிவராமலிங்கம் அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். மனித உரிமைகள் அரசியல் கட்சியில் தலைமை கழகத்தில் இணை பொதுச் செயலாளர் பொறுப்பேற்றிருக்கிறார்கள். வருகை தந்ததற்கு மிக மிக மகிழ்ச்சி. ஏன்னா அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய தலை நம்மளோட பங்கேற்றுக் கொண்டிருக்கிறது. நன்றி, வாழ்த்துக்கள். அடுத்ததாக அமைப்பு சாரா விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. மனித உரிமைகள் கழக தொழிற்சங்க பேரவை, மனித உரிமைகள் கழக தொழிற்சங்க பேரவை, அதன் தலைவராக அண்ணன் செல்வராஜ் அவர்கள் வாங்க. அமைப்பு செயலாளர் அண்ணன் செல்வராஜ் திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்தவர்கள். தொழிலாளர் பிரச்சனைகளுக்கான பிரதிநிதித்துவம் தரக்கூடிய அனைத்து செயல்பாடுகளையும் செய்யக்கூடிய ஒரு தலைமையை உருவாக்கி இருக்கின்றோம். இந்த தலைமையின் கீழ் மனித உரிமைகள் கழகம் தொழிற்சங்க அமைப்பு செயல்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். அந்த தலைமை செயல்பாடுகள் அனைத்து செயல்பாடுகளும் உங்ககிட்ட தொடர்பு கொள்வாங்க. கட்சி அமைப்பு எல்லோரையும் தொடர்பு கொள்வாங்க. தொழிற்சங்க பேரவை சார்பாக அண்ணன் செல்வராஜ் அவர்களையும் அமைப்பு செயலாளர் அண்ணன் செல்வராஜ் அவர்களையும்